கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஆழமான கலாச்சாரத்தில் மகா சிவராத்திரி அன்று ஒரு ஆன்மீக மாரத்தான் நடைபெறுகிறது. இது வெறும் ஓட்டம் அல்ல, இது 12 பழமையான கோவில்களை இணைக்கும் ஒரு புனித பயணம். அந்த 12 தலங்கள். முதல் முஞ்சிரை, 2 திப்பிரமலை, 3வது திருப்பரப்பு, 4 திருநந்திக்கரை, 5வது பொன்மனை, 6வது பன்றிப்பாகம், 7வது கல்குளம், 8வது மேலாங்கோடு, 9வது திருவிடைக்கோடு, 10வது திருவிதாங்கோடு, 11 திருப்பன்றிக்கோடு மற்றும் 12ஆம் திருநட்டலம். இந்த திருவிழாவின் மிக முக்கியமான செய்தி என்னவென்றால், ஆயிரக்கணக்கான சிவபக்தர்கள் கோவிந்தா, கோபாலா என்று விஷ்ணுவின் நாமத்தை சொல்லிக் கொண்டு சிவன் கோவில்களுக்கு ஓடும் ஒரே நிகழ்வு இதுதான். வரலாற்றையே மாற்றிய ஒரு தெய்வீக வேட்டையிலிருந்து பிறந்த அற்புதமான சங்கமம் இது. இந்த 12 கோவில்களும் தனித்துவமான கதைகளை கொண்டுள்ளன. ஓட்டம் தொடங்கும் முஞ்சிரையில் பக்தர்கள் புனித திருநீற்றை பெற்றுக் கொள்கிறார்கள். திருப்பரப்பு தலம் ஒரு பிரம்மாண்டமான அருவியின் அருகில் அமைந்துள்ளது. விழும் நீரின் சத்தம் சிவனின் தாண்டவத்தை நினைவுறுத்துகிறது. திருநந்திக்கரை ஒரு வரலாற்று அதிசயம். இது 7ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த குடைவரை கோவில். இங்கு பழமையான வட்டெழுத்து கல்வெட்டுகள் உள்ளன. கல்குளம் தலம் புகழ்பெற்ற பத்மநாபபுரம் அரண்மனை வளாகத்திற்குள் அமைந்து ராஜவம்சத்திற்கும் இறைவனுக்கும் உள்ள தொடர்பை காட்டுகிறது. திருவிதாங்கோடு பழைய தலைநகரம் என்று அழைக்கப்படுகிறது. இது சேர மன்னர்களின் ஆன்மீக ஆற்றலை தன்னகத்தே கொண்டுள்ளது. இந்த கோவில்களின் கட்டுமானம் 1500 ஆண்டுகால மனித பக்தியின் பரிணாம வளர்ச்சியை பிரதிபலிக்கிறது. சிவாய ஓட்டத்தின் பின்னணியில் உள்ள முக்கிய கதை புலிப்பாத முனிவர் பற்றியது. அவர் தீவிர சிவபக்தர், விஷ்ணுவை ஏளனம் செய்தவர். அவரது அகந்தையை உடைக்க கிருஷ்ணர் ஒரு சாதாரண மனிதராக தோன்றி அவரை வம்பு இழுத்தார். கோபமடைந்த முனிவர் கிருஷ்ணரை துரத்திக் கொண்டு ஓடிய இடங்களே இந்த 12 தலங்கள். முனிவர் கிருஷ்ணரை பிடிக்க முயலும் போதெல்லாம் கிருஷ்ணர் சிவலிங்கமாக உருமாறினார். இறுதியாக 12வது தலமான திருநட்டலத்தை அடைந்த போது முனிவர் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சோர்ந்து போயிருந்தார். அங்கே கிருஷ்ணர் அவருக்கு சங்கரநாராயணராக பாதி சிவன் பாதி விஷ்ணு காட்சியளித்தார். தான் வெறுத்ததுதான் வணங்கும் கடவுளின் மறுபக்கமே என்பதை முனிவர் உணர்ந்தார். ஓட்டம் என்பது அந்த தெய்வீக தேடலின் நினைவூட்டல். கடவுள் ஒருவரே என்பதை உணர்த்தும் பயணம். ஏன் ஓட வேண்டும்? இதன் பின்னால் உள்ள அறிவியல் என்ன? ஓட்டக்காரர்கள் பல வாரங்களாக கடுமையான விரதத்தை கடைபிடிக்கிறார்கள். சிவராத்திரி அன்று வெறும் காலில் ஓடும்போது பாதங்கள் மண்ணுடன் தொடர்பு கொள்வதால் உடலில் உள்ள மின் அயனிகள் சமநிலைப்படுத்தப்படுகின்றன. இந்த அதீத உடல் உழைப்பு அட்ரினலின் மற்றும் எண்டோர்பின் ஹார்மோன்களை சுரக்கச் செய்கிறது. இதனால் வலி மறைந்து கோவிந்தா, கோபாலா என்ற மந்திரம் மட்டுமே மனதில் நிற்கும் ஒரு பரவச நிலை உண்டாகிறது. 12வது கோவிலை அடையும் போது உடலிலிருந்து நச்சுக்களும் மனதிலிருந்து அகந்தையும் முற்றிலுமாக வெளியேறிவிடுகின்றன. இது களைப்பின் மூலம் அமைதியை அடையும் ஒரு அறிவியல் முறை. திருநட்டலம் கோவில் குளத்தில் புனித நீராடுவதன் மூலம் இந்த ஓட்டம் நிறைவடைகிறது. கன்னியாகுமரியில் சூரியன் உதிக்கும் போது அந்த ஓட்டக்காரர் ஒரு புதிய மனிதராக மாறுகிறார். இந்த சிவராத்திரியில் ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள். இறைவன் அமைதியில் மட்டுமல்ல, பக்தியின் வியர்வையிலும் இருக்கிறார். நீங்கள் 12 கோவில்களுக்கு ஓடினாலும் சரி அல்லது தியானம் செய்தாலும் சரி, அந்த பயணம் எல்லாம் ஒன்றே என்ற உண்மையை உங்களுக்கு உணர்த்தட்டும். ஓம் நம சிவாய. இந்த பதிவை ரசித்து இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இந்த பதிவு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களிடமும் உறவினர்களிடமும் பகிரவும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.